மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டத்தில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து கடைமடை வரை சரியாக தூர்வாரும் பணிகள் நடைபெற்றதன் காரணமாக தண்ணீர் அனைத்து பகுதிகளும் தேவையை சரியாக பூர்த்தி தொடர்ந்து சுமார் 1,50,000 ஏக்கருக்கு மேல் குறுவை நெல் சாகுபடியில் ஈடுபட்டு தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வரலாறு காணாத அளவிற்கு இந்த ஆண்டு மகசூல் காணப்பட்டுள்ளதால் தற்போது அனைத்து நேரடி நெல் கொள்முதலும் விவசாயிகள் நெல் மூட்டைகளை அறுவடை செய்து உடனுக்குடன் கொண்டாந்து வருகிறார்கள். தற்போது அறுவடை செய்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்காக வைத்திருந்த நெல் கடந்த சில 2 தினங்களாக கனமழை அவ்வப்போது பெய்து வருகிறது. மழையும் வெயிலும் இருப்பதால் இந்த நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக முத்துப்பேட்டை அருகே உள்ள உதய மார்த்தாண்டபுரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 2,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளும் தண்ணீர் சூழ்ந்தும் மேலே பெய்த மழை ஊறி ஒரு 2,000 மூட்டைகள் நனைஞ்சு சேதமடைந்துள்ளது. இதனால விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். உடனடியாக அன்று 1000 மூட்டைகளை குறையாமல் கொள்முதல் செய்ய வேண்டும். தற்போது 700 மூட்டைகள் வரை மட்டுமே நாள் ஒன்றுக்கு கொள்முதல் செய்வது பல இடங்களில் நடைபெறுகிறது. தொடர்ந்து தற்போது அதிக அளவுல அறுவடை நடைபெற்று வருவதால் உடனுக்குடன் அனைத்து நெல் மூட்டைகளையும் தினசரி மாவட்ட அளவில் உள்ள கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதே போன்று ரயில் மூலமாக மற்ற மாவட்டங்களுக்கு அரவைக்காக எடுத்து செல்ல வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.